வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. 16 ஹோஸ வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணலாம் ஈஸியா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2 ஹோஸ் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 ட்ரிப்பருக்கும் சென்டரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த ட்ரிப் ஹோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 16 40 சென்டிமீட்டர் ஹோஸ் அப்படிங்கிறதுனால 2 ட்ரிப்பருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/4 அடி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ட்ரிப்பருக்கும் சென்டரா வர மாரி தான் இந்த ஜாயினர கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஜாயினர நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இழுத்து பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, ஜாயினர்லேருந்து ஹோஸ் உருவிட்டு வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அதாவது நீங்க வந்துட்டு நார்மல் ஜாயினர் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உருவிட்டு தான் வரும். இதே வந்துட்டு அந்த டெர்லின் மெட்டீரியல் ஜாயினர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயினர்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா ஷார்ப்பா இருக்கும். நீங்க அந்த ஜாயினர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன இழுத்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்துட்டு அந்த ஹோஸ் வராது. அதேபோல ஒரு சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்ல வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஜாயினர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா எதனா ஒரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கும். நீங்க அத வந்துட்டு செக் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, அடுத்து ஜாயினர் நான் போடும்போது பாருங்க, அந்த ஜாயினர் வந்துட்டு லைட்டா டேமேஜ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் இருக்கும். அத நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இழுத்தோம் அப்படின்னா, ஈஸியாவே வந்துரும். அதனால நம்ம அந்த ஜாயினர் வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா வேற ஜாயினர் தான் யூஸ் பண்ணுவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஜாயினர் தேவைப்பட்டா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.